கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. All glory and praise to the name of the Lord Jesus Christ. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். I want to thank all of you who have been praying for me, and because today standing and speaking the word of God is truly a miracle that God has performed in my life. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொண்டு வருகின்றேன் என்றால் அது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிதான ஒரு அற்புதம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். Almighty Father, we come to you in the name of your beloved Son Jesus Christ. அருமை பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஐயா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியின் மூலமா எங்களோடு பேசும். Speak your word to us this day through your Holy Spirit. Father, we pray for your covering this day, and we pray for your grace and mercy to be upon each one of us. உம்முடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்கள்ல நாம் கடைசி நாட்களை குறித்து அல்ல கடைசி நாட்கள்ல கிறிஸ்தவருடைய ஆவியின் நிலைமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். Alright, let's make it very clear. These days, or what will be the spiritual condition of the Christians who are living in the last days. It could be our generation or our next generation. நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியா இருக்கலாம் அல்ல பிள்ளைகளுடைய சந்ததியா இருக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த சந்ததிக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டுடைய வருகையில நாம் யார் ஒருவரும் புத்தியில்லாத கன்னிகளை போல நாம் ஆச்சரியப்படக்கூடாது. We cannot be caught surprised, right, at the coming of the Lord Jesus Christ. We must be ready for the coming of the Lord Jesus Christ at all times. கிறிஸ்துவ சபை, ஆதி கிறிஸ்துவ சபையை பார்க்கும்போது இதுதான் அவங்களுடைய அழுகையின் சத்தம். ஆண்டவரே எங்களோடு எங்கள் மத்தியில் வாரும் என்று சொல்லி அவர்களுடைய ஜெபமாய் இருந்தது. இந்த ஜெபம்தான் மரணாத அழுகையின் சத்தம் என்று நாம் சொல்லுகின்றோம். In the New Testament we see this மரணாத cry throughout biblical history. வேதத்தில் வாசிக்கும் போது அல்ல நாம் அறிந்து கொள்ளும் போது அப்போஸ்தலர் நாட்களிலிருந்து இன்றைய நாள் வரையிலும் ஆண்டவரே நீ சீக்கிரமாக வாரும், come quickly Lord Jesus. That is the மரணாத cry. மரணாத என்ற வார்த்தை எந்த சபைக்கோ எந்த ஸ்தாபனத்துக்கோ உரிமை உள்ளது அல்ல. It is what you call, it is not the name of a church or an organization. Maranatha is a cry. மரணாதாக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. Actually மரணாதா is a Aramaic word. Aramaic பாசை. அது இயேசுவானவர் அந்த நாட்கள்ல பேசின அந்த language, அவர் பேசின அந்த வார்த்தைகள். ஓகே, அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள். ஒன்று, ஆண்டவர் வந்தார் என்ற ஒரு அர்த்தம். First, the Lord has come, and secondly, come Lord Jesus. ஆண்டவரே இந்த உலகத்தை நியாயத்தோடு வந்து நீ நியாயம் தீர்க்க வேண்டும் என்ற அடுத்தது, come Lord Jesus and judge the world in righteousness என்ற இரண்டாவது அர்த்தம். So two meanings to the word of Maranatha. அப்போ இந்த மரணாதாவின் அழுகையின் சத்தம் வந்து புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. வெளிப்படுத்தின புத்தகம், the book of Revelation, அது முடியும் போது 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கணும். Revelation 22 and verse 20 also we read this. It is கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். It is the மரணாத cry. ஏன்னா அந்த வேத புத்தகம் முடியும் போது கூட அந்த மரணாத அழுகையின் சத்தம் ஜெப சத்தத்தோடு அது முடிகின்றது. இந்த மரணாதாவின் அழுகை வந்து ஒரு ஜெப ஏக்கம். It is an inner cry
of every Christian during the time, during the New Testament time. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இதுதான் கிறிஸ்தவருடைய அழுகையின் சத்தம். இது புதிய ஏற்பாட்டில் மாத்திரத்தை பார்க்கல, ஆதியாகமத்திலிருந்து from the book of Genesis, மனுஷன் விழுந்த நாளிலிருந்து இந்த ஒரு சத்தத்தை நாம் கேட்கின்றோம். முக்கியமாக யாத்ராம புத்தகத்தில் இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் அழுகின்றார்கள், மர்நாதா மர்நாதா என்று அழுகிறார்கள். ஏனென்றால், ஆண்டவரே நீ வாரு, நீ நியாயம் தீர்த்தருளும் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த அழுகையின் சத்தத்தை எழுப்புகின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த ஜெப சத்தம், ஜெப அழுகையின் சத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இதுவரையிலும் 3 ஆவியின் தன்மைகளை நாம் அறிந்து கொண்டோம். அந்த 3 தன்மைகளை பார்க்கும்போது இன்றைக்கு 4வது தன்மையை பார்க்கின்றோம். 4வது தன்மை என்னவென்றால், வெதுவெதுப்பான சபை, the lukewarm church. lukewarm என்று சொல்லும்போது வெதுவெதுப்பான சபை எப்படி வந்தது? ஒன்று, விசுவாசம் குறைந்தது, நம்பிக்கையை இழந்தார்கள். 3வதாக, அன்பிலே அவர்கள் அன்பு தணிந்து போனது என்று நாம் பார்க்கின்றோம். So the love has become cold. இந்த 3ம் இணைந்து வரும்போது 4வது தன்மை பார்க்கும்போது அது வெதுவெதுப்பான ஒரு ஆவியின் நிலைமையை காண்பிக்கின்றது. இன்றைக்கு சீக்கிரமாக ஒரு பைபிள் ஸ்டடியை போலதான் நான் மேலோட்டமாக ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் பேசி கடந்து போகலாம் என்று நான் விரும்புகின்றேன். A quick Bible study taken from the book of Revelation chapter 3. வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் 7 கடிதங்களை 7 வித்தியாசமான சபைகளுக்கு கர்த்தர் அப்போஸ்தலர் யோவான் மூலமாக ஆண்டவர் எழுதி அனுப்புகின்றார். In the book of Revelation chapter 2 and chapter 3 we read that Jesus Christ gave 7 letters to the 7 different churches. அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் கடிதங்களை எழுதுகிறார். He gave the letters. அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதும்போது அப்போஸ்தலர் யோவான் மூலமாக எழுதி அனுப்புகின்றார். அப்போ கடைசி சபை, the last church is the Laodicean church என்று நம்ம வாசிக்கின்றோம். லவோதிக்கியா சபைக்கு கர்த்தர் எழுதுகின்ற வார்த்தைகள். அப்போ ஒவ்வொரு சபைக்கும் தேவன் எழுதும்போது, if you read chapter 2 and chapter 3 of Revelation, you see that Jesus introduces himself. அவர் ஒவ்வொரு கடிதத்துக்கு அவர் அந்த செய்தியை கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் தம்மை அவர் அறிமுகம் படுத்தி கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்க கர்த்தர் எப்படி அறிமுகம் படுத்துகிறார் என்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று அவர் சொல்லுகின்றார். சொல்லிட்டு எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்பாக அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்றும் சொல்லுகின்றார். He says that he is a creator of all things. எல்லாவற்றுக்கும் ஆமென் என்பவர் சொல்கிறதாவது என்று சொல்கிறார். So he says he is a beginning of all things. All right, ஆமென் என்றால் there's nothing that we can argue after that. So அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் சகலத்தையும் அறிந்தவர் என்று சொல்லுகின்றார். லவோதிக்கியா சபைக்கு எழுதும்போது I know your deed என்று சொல்கிறார். எப்படின்னா, உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். அருமையான தேவ சபையை, அருமையான கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொரு குறித்தும் தேவன் அறிந்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு காரியத்தை நீங்க உணர்ந்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஆண்டவர் நம்மை அறிந்த தேவனா இருக்கிறார். நம்முடைய பழைய நிலைமை, இன்றைக்கு நாம் இன்றைக்கு கடந்து இருக்கிற நிலைமை, வரப்போகிற நிலைமை, கடைசி நாட்கள்ல நாம் எப்படி இருக்க போகின்றோம் என்று சொல்லி ஆண்டவர் அதையும் தேவன் அறிந்திருக்கின்றார். யாரும் அவரிடத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு
நாம் ஒரு வேர்டு நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குவாதம் வரும்போது என்ன சொல்வார்கள்? முக்கியமாக கணவன் மனைவி கிட்ட வரும்போது வாக்குவாதம் பண்ணும்போது பாருங்க, கடைசியில் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒன்று கணவன் அந்த மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சண்டை அந்த வாக்குவாதத்தை முடிக்கிறதுக்காக சொல்லுவாங்க, நீ எது வேணுமா பேசிக்க, ஆனா ஆண்டவர் என்னை அறிந்து இருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை குறித்து மாத்திரம் அறியவில்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி என்னவென்றும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஏன் சபையை குறித்து அறிந்திருக்கிறார் என்றால், சபைக்கு சொந்தக்காரர் யாரு? ஆண்டவராகிய இயேசுவானவர். அப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது அவர் என்ன எழுதுறாருன்னா, அவர் அந்த சபையுடைய குறைகளை குறித்து கர்த்தர் இங்கே விவரித்து இங்கே சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றன்னா, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கின்ற, you are neither hot or cold என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு வியாக்கரணம், பல வியாக்கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There's different meanings or commentaries given to the word cold and hot. அப்போ நான் இந்த வசனத்தை 14ஆம் வசனத்தை 21ஆம் வசனம் வரையிலும் பல முறை நான் திருப்பி வாசிக்கும் போது எனக்குள்ளாக ஆவியான உணர்த்தின ஒரு காரியம் என்னவென்றால், அனல் எதை குறிக்கிறது என்றால் செத்த கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. ஓகே, அனல். ஓகே, குளிர் எதை மன்னிக்கணும், குளிர் எதை குறிக்கிறது என்றால் செத்த கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. ஏன்னா ஒரு மனுஷன் செத்த பிறகு அவனுடைய சரீரத்தில் there's no temperature, அவனுடைய சரீரமானது அது குளிர் அடைந்து விடுகிறது. ஹாட் என்று சொல்லும்போது அவன் மிகவும் வாஞ்சை உள்ள ஒரு மனுஷன், ஒரு துடிப்புள்ள மனுஷனை அது குறிக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இங்க இருக்கிற சபை என்னவென்றால், அது செத்த சபையாகவும் அல்லாம, அது உயிருள்ள சபையாக அல்லாம, அது நடுவில் சாகாம பொழைக்காதபடி அது நடுவிலே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போ அரை மனசு என்று சொல்வார்களா, half hearted church. அங்க இருந்த ஜனங்கள் இந்த விதமாக அரை மனசு உள்ள ஜனங்களாக இருந்தார்கள். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு இதயத்தோடு, முழு எண்ணத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும், அரை மனதோடு நாம் செய்துவிடக் கூடாது. அப்போ இங்கும் இல்லாம உயிரோடு இல்லாம சாகாம நடுவுல இருக்கிற ஜனங்களை நீங்க என்ன செய்வீங்க? செத்தவர்களை நம்ம என்ன செய்வோம்? கொண்டு வந்து புதைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அடுத்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரா? உன்னை கர்த்தர் வாழ்ந்து எடுத்து போடுவார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ இட்ஸ் குவைட் சீரியஸ். இந்த வார்த்தை மிகவும் கண்டிப்பான ஒரு வார்த்தையாய் நாம் பார்க்கின்றோம். 7 சபைகளை கர்த்தர் எழுதும் போது மற்ற 6 சபைகள்ல ஏதோ ஒரு சில காரியத்தை கர்த்தர் பாராட்டி எழுதுகிறார். He gives some commendations, all right? ஆனா இந்த சபைக்கு மாத்திரம் there is no commendation. This church has got no commendation. ஏனென்றால் இது ஒரு செத்த ஒரு நிலைமையில காணப்படுகின்ற சபைக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க அடுத்து என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சும்மா ஒரு கடமைக்காக வருகிறார்கள், கடமைக்காக வீட்டுக்கு போகிறார்கள், அடுத்த வாரம் வராங்க, அடுத்த வாரம் போறாங்க. எந்த ஒரு ஆவியின் தன்மை அவங்களுக்குள்ளாக இருக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? அவங்களை கொண்டு வந்து நாங்க புதைக்க தான் முடியும், வேற ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய ஆவி நிலைமை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to us on our spiritual condition. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். If you say that we love the Lord, then we must reveal, we must manifest that love in our lives. ஒன்று, நம்ம இன்றைக்கு ஜெபிக்கின்றோமா?
இன்றைக்கு நம்ம வேதத்தை நேசிக்கின்றோமா, வாசிக்கின்றோமா? இன்றைக்கு நாம் ஐக்கியம், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம், do you love the fellowship or value the fellowship with the Lord Jesus Christ? நீங்க சும்மா சொல்லக்கூடாது that you love the Lord. இதெல்லாம் நம்ம செய்யலனா நாம் இன்றைக்கு மாயக்காரர்களா இருப்போம். That means our love is a hypocritical love. There's hypocrisy in our love. It is not true. மாயமானது. இன்றைக்கு நாம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மா, இயேசுவை போல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் மேல் நான் எனக்கு ஒரு தாகம் உண்டு, அல்ல நேசம் உண்டு, பாசம் உண்டு, அன்பு உண்டு சொன்னா, இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு நாம் இன்றைக்கு போய் சந்தித்திருக்கிறோமா? சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோமா? அல்ல சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோமா? யோசித்து பார் மகனே, மகளே. இன்றைக்கு ஆத்மாக்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த MCO காலத்துல கூட நம்ம ஒரு கால் பண்ணி நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன நிலைமையில இருக்கிறீங்க என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா? அருமையான தேவ ஜனமே, யோசித்துப்பார், யோசித்துப்பார். நாம் சொல்றோம் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி. நீங்க மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், அது ஒரு காலத்தில் நீங்க பெற்றிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உண்மையாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு தாகத்தை உண்டு பண்ணுவார், ஒரு பசி தாகத்தை உண்டு பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளாக நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ வந்தோம், பரிசுத்தாவை பெற்றோம், அந்நிய பாஷையை பேசுறோம் போதும் என்று அல்ல. Just because I come to the Spirit of the Lord and just because you are speaking in tongue does not mean that you have the fullness of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒவ்வொரு மாதமோ அல்ல ஒவ்வொரு வாரமோ நம்ம காணிக்கை கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? சந்தோஷத்தோடு கொடுக்கின்றோமா? அல்ல கடமைக்காக வந்துட்டாங்க ஏதோ ஒன்று எடுத்து வச்சு தூக்கி போடுறோமா? தேவ ஜனமே, இன்றைக்கு எது செஞ்சாலும் அரமனசோடு செய்தா கர்த்தர் உன்னுடைய காணிக்கையை வாந்தி எடுத்து போடுவார். நீ அரமனசோடு ஜெபித்தால் உன்னுடைய ஜெபத்தை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நீ அரமனசோடு நீ ஆராதனை செய்தால் கர்த்தர் வாந்தி எடுத்து போடுவார். இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் உண்மையாக செய்ய வேண்டும். ஜெபமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், செய்தி கொடுக்கிறதா இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு தெரியும், ஒரு சில ஊழியக்காரங்க நிச்சயமா உண்மையா சொல்றாங்க தெரியும். என்னென்றால் அவங்க செய்தி ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. சனிக்கிழமை நைட்ல ஏதோ ஒரு வசனத்தை நினைச்சு பார்ப்பாங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில டெலிவிஷன் முன்பாக நின்று ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அமெரிக்காவில் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு நல்ல ஊழியக்காரர் அல்ல ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை போட்டு கேட்டுட்டு டக்குன்னு 2-3 வசனங்கள் அங்கிருந்து எடுத்துட்டு அங்க போய் சபையில பேசி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, ஒரு நாள் ஆண்டவர் இன்றைக்கு எந்த விதமான ஊழியக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் வாந்தி எடுத்து போடுவார். கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம் மனுஷனை ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கின்றார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம ஒரு வேலை செய்யறோம், வீட்டு வேலை செய்யறோம், வீட்டை பெருக்கி எடுக்கிறோம், அதை கூட்டுறோம்னு சொன்னாலும் அது நம்ம செய்யும் போது முழு மனசோடு செய்யணும். இல்லைன்னா அது வந்து நல்லா இருக்கின்றாது. நம்ம எந்த காரியம் சமைத்தாலும் சரி, நம்ம ஒரு தோட்ட வேலை செய்தாலும் சரி, அது வந்து நம்ம முழு மனசோடு நம்ம செய்ய வேண்டும். ஆடு மாடு கோழி எது வளர்த்தாலும் அது உண்மையோடு முழு மனசோடு செய்ய வேண்டும். தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வந்து ஆடுகளை உண்மையாய் உண்மையாய் முழு மனசோடு ஆடுகளை பாதுகாத்தார். அப்போ அந்த ஆடுகளுக்கு எதிர்த்து வருகின்ற சிங்கத்தையும் கரடியும் அவர் சண்டை போட்டு ஜெயித்தார். சவுல் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கழுதையை பார்த்து கொண்டிருந்தான். முழு மனசோடு செய்யாத நிமித்தம் என்னதான் கழுதையை கூட அவன் காண அடைத்து விட்டான். கிங் சவுல், he was taking care of donkeys and he lost his donkeys. Alright, so whatever we do, we must do it with our full heart. அப்போ ஒரு முக்கியமான கருத்து இங்க பார்க்கிறோம். என்னன்னா, வாந்தி எடுத்து போடுவோம் என்று சொல்லும் போது நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து விடக்கூடும். So because there are a lot of believers in this world who believe that ஒரு சில உபதேசங்கள் என்ன என்றால், some
doctrines, very strong doctrines they have this. Once you are saved, you're always saved, which I don't believe so. ஏனென்றால் நம்ம ரட்சிப்படைந்து ரட்சிப்பை இழந்து போக முடியும். இந்த லவுடிசியா சபை ஒரு காலத்துல ஆண்டவரோடு இருந்த ஒரு சபை. கர்த்தருக்காக இவர்கள் ஒரு காலத்துல அவர்கள் வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தவர்கள், வைராக்கியத்தோடு வளர்ந்த ஜனங்கள், ஆவியிலே மணலோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு அந்த சபையை கத்த சொல்றாரு, நீ ஒரு காலத்தில் இருந்த மகனே, ஒரு காலத்தில் என்னோடு இருந்த, ஆனா இன்றைக்கு உன்னை நான் வாந்தி எடுத்து போடுவேன், நீ மனம் திரும்ப என்று கத்தர் இந்த கடைசியில, இந்த வசனத்தின் கடைசியில கத்தர் எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உலகத்துல நம்ம இருந்து உலக காரியங்களை நம்ம கடந்து வரும்போது நம்ம ரட்சிப்பு இல்லாம நம்ம இருக்கலாம். You can be without salvation in the world. ஆனா இன்றைக்கு சபைக்கு வந்து நீ ரட்சிப்பை இழந்து போகிறனா அது ஒரு பெரிய கவலைக்குரிய காரியம். ஏன்னா சபைக்கு வரும்போதுதான் நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், ரட்சிப்பை அடைந்துகிறோம், ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். சோ ஆனா சபைக்கு வந்து நீ ரட்சிப்பை இழந்து போனா இதை விட மிக கவலையான ஒரு காரியம் இருக்காது. The next verse is quite interesting. அடுத்த வசனம் பாருங்க, 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்போ இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சபை ஜனங்கள், நாங்க ஐஸ்வர்யவான்கள், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறார்கள். 17ஆம் வசனம், I have everything I need, I don't need anything. இது என்னத்தை காண்பிக்கணும்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் இருக்குதுங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, உன்னை மாந்தி எடுத்து போடுவேன், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இந்த சபை வந்து ஒரு பெருமை நிறைந்த ஒரு சபை, மேற்றுமை நிறைந்த ஒரு சபை. It's a church that has got pride and which was very arrogant. அந்த காலத்துல இந்த லவுடிசியா பட்டணத்தை மீண்டுமாக கட்டுவதற்கு ரோம் சாம்ராஜ்யத்தில் இருந்த சீசர் என்பவர், நாங்க ரோம்ல இருந்து உங்களுக்கு பணம் அனுப்புறோம்னு சொல்லும் போது, உதவி செய்கிறோம்னு சொல்லும் போது, இந்த லவுடிசியா பட்டணம் பாருங்க சொன்னாங்க, யாரை பார்த்து சொன்னாங்க? அந்த ரோம் சாம்ராஜ்யத்தின் ராஜாவை பார்த்து, சீசரை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எங்களுக்கு போதுமா இருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். அதே ஆவி உலகத்தில் லவுடிசியா பட்டணத்தில் இருந்த அதே ஆவிதான் சபையிலும் இருந்தது. The same spirit that was in the city was also in the church. So உலகத்தார்களுக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்தது. சோ ஏன்னா ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பட்டணத்தில் வாழ்கிறார்கள், சபையும் ஐஸ்வர்யமா இருந்தது. வேதத்துல 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், உலகத்தின் உலக கவலைகளும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அந்த விதையை போய் விதைக்கிறார்கள் இல்லையா, அது 4 வித்தியாசமான இடத்துல விழுந்தது. ஸோ ஒரு இடத்துல விழுந்த விதை வந்து என்னன்னா, அது உலக கவலையை குறிக்கிறது, உலக ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து வசனத்தை நெருக்கி விட்டது, அது ஒரு முல்லை போல நெருக்கி விட்டது. It brought a death to the word that they received. அடுத்த வசனம் 18ஆம் வசனத்தை பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு என்னவென்றால், இந்த நிலைமை வாழ்ந்து எடுத்து போடுகின்ற நிலைமையில் இருக்கிற சபையை கூட கர்த்தர் நேசிக்கின்றார். மரித்து போன ஒரு சபையை கூட கர்த்தர் நேசிக்கின்றார். இன்றைக்கு தேவ ஜனமே அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், நாம் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கின்றார். The Lord still loves us. Alright, still loves us. அப்போ இரண்டாவது காரியம், ஒரு இந்த பாயிண்ட்ல 4 வித்தியாசமான கருத்துக்களை நான் பார்க்கின்றேன். முதல் காரியம், God loves his children, his church. இரண்டாவதாக பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. He uses a word, I advise you. அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஆலோசனையாக சொல்லுகின்றேன், உங்களை கட்டாயப்படுத்தல, வேண்டாம் விட்டுருங்க, ஆனா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறார். He counsels them. மூன்றாவது காரியம் என்ன சொல்றா, என்னிடத்துல நீங்க வாங்கி கொள்ளுங்க.
You come and buy from me. உன்னுடைய ஆவியினுடைய எழுப்புதல், ஆவியினுடைய இழந்து போன ஆவி, இழந்து போன ஆவியின் தன்மைகளை என்னிடத்துல வாங்கிக் கொள்ளுங்கள். நான்காவதாக இதே வசனத்தை பார்க்கின்றோம். இன்னும் 3 கருத்துக்களை கர்த்தர் பேசுகிறார். He speaks about 3 spiritual conditions that we have to come back to him. இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஆவியின் நிலைமை. The 3 things that we need to be very careful even during these last days என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உபத்திரவத்தின் காலத்துல நம்ம கடந்து போகும்போது என்ன நடக்கும் என்றால், இந்த 4 காரியங்களையும் நாம் ஜாக்கிரதை, இந்த 3 காரியங்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். ஒன்று, நாம் ஐஸ்வர்யவான் நினைக்கின்றோம். கர்த்தர் சொல்கிறார் என்னவென்றால், நீ ஒரு தரித்திரன் என்று கர்த்தர் சொல்கின்றார். You are poor. You must accept this condition. Dear Church of God, accept. நாம் அந்த நிலைமையில மெல்லனா இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமாண்டவரே, நான் உண்மையாகவே ஒரு தரித்திரனாக இருக்கின்றேன். ஆவின் நிலைமையில நான் உண்மையாகவே நான் இன்றைக்கு நான் ஒரு தரித்திரன். I'm very poor. அப்ப கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீ இன்றைக்கு ஐஸ்வர்யனாய் இருக்கு, உண்மையான ஐஸ்வர்யனாய் இருக்க வேண்டும். If you truly want to be rich, he says, நெருப்பில புடமிட்ட பொன் என்னிடத்துல வாங்கிக்கொள். Come and get the gold that's been refined by fire. Come and buy from me. என்னிடத்திலிருந்து நீ வாங்கிக்கொள். முதல் காரியம் கேட்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, நீ நிர்வாணியாய் காணப்படுகிற, you are naked என்று கர்த்தர் சொல்றார். வசனம் பாருங்க, you are naked, நீ நிர்வாணமா இருக்கிற. ஆனா நீ என்ன நினைக்கிறனா, நீ லேட்டஸ்ட் ஃபேஷன் பாய்க்கிற, நீ பிராண்டட் குட்ஸ் பாய்க்கிற, பிராண்டட் சட்டை போடுற, நீ you are buying expensive clothes, நீ விலை உயர்ந்த சட்டையை போடுறனால இது உன்னுடைய நிர்வாணத்தை தான் காண்பிக்கின்றது. ஆனா உன் நிர்வாணத்தை மூடுவதற்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னிடத்துல நீ உடுத்திக்கொள். எதை உடுத்திக்கொள்ள வேண்டும் என்றால், வெண் வஸ்திரம் என்னிடத்துல நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னிடத்துல வாங்கிக்கொள். Come and take from me. Come and take from me என்று கர்த்தர் சொல்றார். மூன்றாவது காரியம் கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ நினைச்சு கொண்டிருக்கிற, ஆனா நீ உண்மையாகவே ஒரு குருடனாய் இருக்கின்ற. You are blind, the Lord says. You are blind. All right? நீ குருடனாய் காணப்படுகின்ற. அப்போ நீ பார்வை அடைய வேண்டும் என்றால் உன் கண்களுக்கு கலிக்கம் என்றதை நீ என்னிடத்துல பெற்றுக்கொண்டு, நீ அதை போட்டாதான் உன்னுடைய கண் பார்வை சுகமடையும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த 3ஐயும் அப்படி தேவ ஊழியக்காரர்கள் அதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா, அந்த 3 பாயிண்டையும் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க எடுத்து செய்தியாக நீங்க பேசலாம். You can take and spend some time preparing a good message on this 3 points. முதல் காரியம் என்ன கர்த்தர் சொல்றாரு, தெய்வீக நாணயம் நமக்கு அவசியம். We need the heavenly currency. இன்னைக்கு உலக பணம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, you need gold. இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்றால் அக்கினியில போடப்பட்ட அந்த பொன்னானதை நீ என்னிடத்துல வாங்கிக்கொள் என்று சொல்கிறார். இது எதை குறிக்கும்? பல காரியத்தை வைத்து நம்ம பேசலாம். ஆனா இது சீக்கிரமாக இன்றைக்கு நான் பேசும்போது உங்களிடத்துல 1 பேதுரு 1:7 நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கின்றோம். The trials of your faith. Okay, விசுவாசத்துல வருகின்ற சோதனைகள் எப்படின்னா, is more precious than gold that has been tried by fire என்று நம்ம வாசிக்கின்றோம். 1 பேதுரு 1:7. 1 Peter 1:7. The trials of faith. மத்தேயு 6:20 கர்த்தர் சொல்றாரு என்னென்றால், பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க என்று கர்த்தர் சொல்கின்றார். So the goal, the richness is not in this world only. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, நம்ம ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Keep your treasures in heaven. Matthew 6:20. 21 என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சொத்து எங்க இருக்கு, உன்னுடைய அந்த பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன்னுடைய இருதயமும் இருக்கும். இன்றைக்கு பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைத்திருந்தா நாம் இன்றைக்கு எங்க இருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கிதான் நம்முடைய
விசுவாசமும் இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்துல நாம் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும். We must be rich in faith, we must be rich in hope, and we must also be rich in love. Alright, இந்த மூன்றையும் தன்மைகளையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வரும்போது இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், என்னிடத்துல பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அங்கி, okay, the what you call the robe or the raiments, alright, என்னிடத்துல வாங்கிக்கொள். அப்போ பரலோகத்தின் காரியம் அது என்னத்தை காண்பிக்கின்றால், அது தேவன் இடத்திலிருந்து வருகிற நீதியை காண்பிக்கின்றது. Is a righteousness that we receive through Jesus Christ. The white raiment also speaks about the holiness, alright. இன்றைக்கு நம்ம நினைக்கின்றோம், நாம் இன்றைக்கு நம்மளால நீதிமான்கள், alright, doctrinally, positionally என்ன சொல்லுவாங்கன்னா, positionally you are right, அப்படின்னா you are righteous, but in practice practically ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கு அந்த நீதிக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இட்ஸ் ட்ரூ. கர்த்தர் நமக்காக மரித்தார், கர்த்தருடைய நீதி, இயேசுவின் நீதி நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நீதியிலே நாம நடந்து கொண்டிருக்கிறோமா? இதுதாங்க முக்கியம். அதான் ஆண்டவர் மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த வேத பாரர்கள் பரிசேயர்களுடைய நீதியை விட இன்றைக்கு நம்முடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். அப்படி அது அதிகமா, இவங்களுடைய நீதியை குறித்து அதிகமாக இல்லை என்றால் பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க மாட்டோம் என்று கர்த்தர் சொல்கிறார். You will never enter heaven with that righteousness. You must be practicing righteousness every day in your life, and the garment is the holiness of Jesus Christ. இந்த வஸ்திரம், கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற வஸ்திரம் நமக்கு இல்லை என்றால், அந்த திருமண விருந்துல ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த திருமண விருந்துல ஒரு மனுஷன் அந்த திருமண வஸ்திரம் இல்லாமல் வரும்போது அவனை தூக்கி வெளியே எறியுங்க என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாம் நினைவு கூறக்கூடும். Alright, he asked them, the Lord comes and tells to throw him out of the wedding feast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இன்றைக்கு நம்முடைய கண் பார்வை சுகமடைய வேண்டும். We must have the heavenly cure என்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். So first point, right, is we need the heavenly currency, and second point is the heavenly raiment. பரலோகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற அங்கி, தெய்வீக அங்கியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எதை குறிக்கிறது என்றால், அந்த கண் பார்வை நாம் அடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு முக்கியம். கண் பார்வை. ஏனென்றால் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க கண் பார்வை எதை பார்த்து கொண்டிருந்தது? எகிப்து தேசத்தை பார்த்து கொண்டிருந்தது. எகிப்தில் இருக்கிற அந்த வெங்காயம், பூண்டை குறித்து, சாப்பாடை குறித்து தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்ததி வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். That generation died in the wilderness. சோதோம் கொமோரா அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது லோத்தின் மனைவி உடைய கண்கள் எங்க போனது என்றால் பின்னால போனது. இன்றைக்கு ஆண்டு சொல்ற, மகனே, இன்றைக்கு உன் கண்கள் சுகமடைந்து நீ பரலோகத்தை நோக்கி பார், உலகத்தை நோக்கி பார்க்காத, ஆனா பரலோகத்தை நோக்கி பார். அருமையான தேவ ஜனமே, இந்த மூன்று தன்மைகள் எங்க இருந்து வாங்கிக் கொள்ள முடியும்? எப்படி வாங்கிக் கொள்ள போறீங்க? அப்போ ஆண்டவருக்கு ஏதாவது வாங்கணும், பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு எப்படி நீங்க வாங்கிக் கொள்ள வேண்டும்? The three spiritual values that money cannot buy, all right, is through your prayers. ஜெபத்தின் மூலமாக தான் இதை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். தேவனுக்கு ஏற்ற பலி கர்த்தர் சொல்றாரு என்னவென்றால், நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். So when you come to God and ask God for these three things, all right, very important is you must come with all humility and honesty. உண்மையாக தேவ சமூகத்தில் வர வேண்டும்.
தாழ்த்தி வர வேண்டும். ஒரு குழந்தையை போல நாம் இன்றைக்கு மாற வேண்டும் என்று கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு குழந்தையை போல கர்த்தர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய அந்த 3 ஆவின் தன்மைகள் ஏக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்முடைய கண் பார்வை அடைய வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கு நமக்கு, ஆண்டவரே எனக்கு பரலோகத்தின் அங்கி வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய சொத்து எல்லாம் ஆண்டவரே, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் பரலோகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் வர வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு இந்த 3 காரியத்துக்காக கர்த்தர் சமூகத்தில் மன்றாட வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, 19ஆம் வசனம், ஆச்சரியமான ஒரு வசனம். என்னன்னா, I see that verse 19 has been inserted there. Alright, very important. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, to whom I love I rebuke என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ, alright, யார் மேல் நான் அன்பு வைத்திருக்கின்றனோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கின்றேன். I love them, I will discipline them and I will rebuke them. அவங்க தவறு செய்யும் போது நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். alright, பாருங்க, ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்தார், தெய்வீக ஆலோசனை. First God gave a counsel, a divine counsel, and now you see he gives a divine chastisement என்று நாம் பார்க்கின்றோம். முதல் ஆலோசனை கொடுத்தார், ஆலோசனை பிறகு கடிந்து கொள்வதை நம் கர்த்தர் சொல்றார். நான் யாரை நேசிக்கிறேனோ நான் கடிந்து கொள்வேன். சில நேரத்தில் தேவ செய்திகள் வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவார், உண்மையை உண்மையாய் பேசுவார். அதை மொழிப்பிக்கிட்டு உங்களை நைஸ் பண்ணுறதுக்காக கர்த்தர் உங்களை பேச மாட்டார். ஏன்னா உங்களுடைய ஆத்மா அழிந்து போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இப்போ கர்த்தர் என்ன கேட்கிறனா, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரு மகனே மகளே, நீ இந்த நிலைமையில இருந்தால், ஓகே, என்னென்றால் உயிரோடு இல்லாம சாகாம நீ இருந்துக்கிட்டு நடுவில் நீ போய்கிட்டு அரமனசோடு கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்காக? ஒரு நோக்கம் இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு அக்கினி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் நீ வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் கேட்கிறார். alright, அது வந்து நீ மனம் திரும்ப என்று கர்த்தர் கேட்கிறார். ஏன் கர்த்தர் நம்மை கண்டிக்கிறார் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க இதையும் ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. என்னன்னா கர்த்தர் சொல்றார், என்னன்னா நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளிகளாய் ஆகுவதற்காக, because God wants us to be partakers in his holiness, அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம எல்லோரும் பங்காளிகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இங்கிலீஷ் வேர்ட் we see be zealous. zealous என்று சொல்லும்போது it comes from the Greek word zetos. zetos என்றால் இன்றைக்கு தண்ணி கொதிக்கிற அந்த நிலைமை வருதுல, அதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய வைராக்கியம் வாஞ்சை அப்படி இருக்கணுமா, எப்படி தண்ணி கொதிக்கும் போது எப்படி இருக்குதோ அது போல இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இன்றைக்கு ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இன்றைக்கு உணர்ச்சி வசப்படுறது குறித்து நான் பேசல. I am not talking about the emotional part of it, right? இன்றைக்கு உண்மையாகவே கர்த்தருக்காக அந்த வைராக்கியம், அந்த துடிப்பு, அந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 20ஆவது வசனத்தில் நாம் என்னத்தை வாசிக்கின்றோம்? In verse 20 what we will read is, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னா அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நல்ல கேள்வி, ஒரு கேள்வி கேட்கிறோம், திருப்பி அதே கேள்வி கேட்கிறார். யார் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்? Who is knocking the door? Who is knocking the door? யார் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யார் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்? அருமையான தேவ ஜனமே, அந்த சபைக்கு சொந்தக்காரர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். The owner of the church is knocking the door. என்ன ஒரு ஆச்சரியம்! என்னென்றால் அந்த சபைக்கு, எல்லா சபைக்கும் சொந்தக்காரர் யாரு? கிறிஸ்து இயேசு. ஆனா கிறிஸ்து இயேசு எங்க இருக்கிறாரு? சபைக்குள்ளாக இருக்கிறாரா, சபைக்கு வெளியே இருக்கிறாரா? சபைக்கு வெளியே இருந்து அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஏன் சபைக்கு வெளியே இருக்கின்றார்? ஒவ்வொரு சபை மக்களும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறாரா
ஆண்டவர் உங்களுக்கு வெளியே இருக்கிறாரா? இம்மட்டும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கடந்த 30 நிமிஷம் 40 நிமிஷம் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். உண்மையாகவே இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உள்ளாக இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு வெளியே இருக்கிறார் என்றால், சபையில இருக்கிற அட்டூழியங்கள், வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற அநியாயங்களை பார்த்து கர்த்தர் வெளியே இருக்கிறார். நீ உலகத்துக்கு சொல்லலாம் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், ஆண்டவர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் நீ சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்வாரா? யோசித்து பார் மகனே, யோசித்து பார் மகனே. அருமையா தேவ சபையே, கர்த்தர் சபை நமக்கு சொந்தம் அல்ல. அவர் சபையை தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டார். He purchased the church with his own precious blood. அதை அவர் வாங்கி கொண்டு, ரத்தத்தினால வாங்கி அதை அவர் காப்பாற்றிக் கொள்கிறார், அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார். He is sustaining the church. யோசித்து பாருங்க. சொந்த வீட்டுக்கு நீங்க வரீங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை, வீட்டுக்குள்ள வர முடியல, கதவை தட்டி கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ கதவை தருமா ஐயா, கதவை தர, ஐயோ கதவை தர. ஏன்னா அந்த வீடு உங்க வீடுங்க, நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்க. ஆனா எந்த விதமாக வெளியே நின்று நீங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? ஆனா ஆண்டவர் இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா சபையில் அவருக்கு இடம் இல்லை. அவர் வெளியே இருந்து அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எந்த சபையில கிறிஸ்து இல்லையோ அந்த சபை பலவீனமான சபையா இருக்கும். Any church that has Jesus on the outside, that church is a weak church. இன்னைக்கு சபையுடைய ஒரு முக்கியமான ஊழிய வேலை என்னன்னா, இன்றைக்கு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். We are supposed to exalt the Lord Jesus in our church. ஒரு சபை ஆராதனைகளை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தர் ஏன் வெளியே இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். We can know why he is on the outside. அப்போனா சபையில அவங்க யாரதான் ஆராதிக்கிறாங்க? எவ்வளோ சத்தம் போட்டு பாடலாம், எவ்வளோ சத்தம் போட்டு நீ குதிக்கலாம், நீ எவ்வளோ டான்ஸ் பண்ணலாம், ஆனா நீ யாரை நீ மகிமைப்படுத்துறன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் சர்ச்சுக்கு வெளியே நிற்கின்றார். Because the Lord is standing outside. And why is he standing? ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு தன்மை, ஆராதனை குறித்து பேசும்போது, ஆராதிக்கிற நாம் எப்ப தேவனை ஆராதிக்கிறோம் என்றால், ஆண்டவர் சபையில அந்த சிங்காசனத்தில் அவர் உட்கார வேண்டும். அப்போ அவரை நம்ம மகிமைப்படுத்துகின்றோம். We worship God when he comes and sits on the throne in the church. இன்றைக்கு நம்முடைய சபையில கர்த்தர் அமர்ந்திருக்கிறாரா என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஏன் உட்கார்ந்திருக்க வேண்டிய ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார், அதுவும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம் ஆண்டவருக்கு ஒரு இடம் உண்டா? நம்முடைய வீட்டில் நமக்கு இடம் உண்டா? ஒரு பணக்கார சபை, ஐஸ்வர்யமான சபை, சபையில் எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்கிறது, சபைக்கு வேண்டிய எல்லா காரியமும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இல்லாத ஒரு சபை, அவர் திரும்பி வர வேண்டும். இழந்து போன அந்த உறவு, இழந்து போன அந்த ஐக்கியத்தை அவர் புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். He wants to have fellowship. இன்றைக்கு அவரோடு ஐக்கியம் இல்லாமல் நாம் இன்றைக்கு ஜீவிக்க முடியாது. அப்போ சொல்றாரு, நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், I want to come and fellowship with you. நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். I want to come fellowship. அருமையான தேவச்சனமே, சும்மா யோசித்து பாருங்க. கடந்த 7 நாட்கள்ல எத்தனை நாட்கள் கர்த்தரோடு நீங்க ஐக்கியம் கொண்டீங்க? எத்தனை நாட்கள் ஆண்டவரோடு போஜனம் பண்ணீங்க? அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் மயக்கரலாக இருக்க வேண்டாம். உண்மையாக இதயத்தொட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, பல விதத்தில் நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, பல விதத்தில் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன் ஆண்டவரே. அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் பைபிள் படிக்கலாம், அப்புறம் தேவ சமூகத்தில் உட்காரலாம் சொல்லி 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 7 நாட்கள் கடந்து போய்விட்டேன். ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னி. நான் இழந்து போன ஆண்டவரே, இந்த உறவை
நீ மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள்ளாக என்னை நான் கொடுக்கின்றேன். Father, I recommit my life into your presence, oh Father. I know that I have been away from you as a prodigal son. கெட்ட மகனை போல உம்மை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கின்றேன். I come back and stand before you. ஆண்டவரே, உம்மை என் வீட்டுக்கு வெளியே நான் நிற்க வைத்து விட்டேன் அப்பா. என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் ராஜா. இந்த நாட்கள்ல ராஜா அப்பா, எனக்கு வேண்டிய இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்திலிருந்து வருகின்ற ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும் ஆண்டவர். பரத்திலிருந்து வருகின்ற அந்த அங்கி எனக்கு வேண்டும். I want the divine treasures. I want the divine raiments of God, clothings. I want the divine clothing. இல்லென்றால் ஆண்ட உலகத்தை நான் ஆண்டவரே, நான் மேன்மை பாராட்டினாலும் நான் ஒரு நிர்வாணமான ஒரு மனுஷன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் போது புரிய மாட்டேங்கின்றது. ஆனால் என் கண்கள் அப்பா, உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கும் போது என் கண்கள் அப்பா திறக்கப்பட வேண்டும். ஐயா, நீ பூமியில நீ கடந்த 3 வருஷங்கள் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே, குருடர்கள் வந்து நான் கண் பார்வை அடைய வேண்டும் என்று கதறி ஜெபித்தார்கள். இன்றைக்கு நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நான் கண் பார்வை அடைய வேண்டும். ராஜா அப்பா, உம்மை காணாத கண்கள் எதுக்கு ஆண்டவரே? உம்மை நான் காண வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். உம்முடைய வசனத்தின் ஜீவனை நான் பார்க்க வேண்டும். Yes, Lord. I want to see you, Lord. I want to see the word of God becoming life in my life. Yes, Father. I recommit myself. அப்பா, என்னை நான் மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீதாமே இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னை மூடிக்கொள்ளும். பாதுகாப்பினால் மூடி cover me under your precious blood. In Jesus' most mighty, powerful name I pray. Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. May God continue to bless each one of you. Praise be to God. Amen.